கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த நாளையில் தேவனுடைய வார்த்தை கொடுக்க கிருபை கொடுத்தாக்கா தேவனுக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கணும். கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறோம். உலகத்தில் சந்தோஷத்தை நம்ம என்ன செய்யணும்? தேவனுடைய கேட்டு பெற்றுக்கொள்ளணும். எத்தையும் பார்க்காதீங்க, தேவனே பாருங்க, ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. அதனால் சந்தோஷமாக இருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் யாராக இருந்தாலும் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் கேட்டிங்கன்னா ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம். கண்களை முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. பேசுவீங்களா? அல்ல பிதாவின் ஆவியானவர் சொன்னீரே தகப்பனே. கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேசும் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்குது. கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் அவங்க புது பலன் அடைவாங்க. புது பலன். அன்னைக்கு அன்பு சகோதரியே, நாளை நீங்கள் கர்த்தருக்கு ஆண்டவருக்காக காத்திருக்கிறீங்களா? உங்களுக்கு புதிய ஆசீர்வாதத்தை தருவார், புதிய பலனை தருவார். அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. அவருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் ஒருத்தர் நிச்சய மாட்டாங்களா, வெட்கப்பட்டு போக மாட்டாங்களா? ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் வசனம் போட்டுருக்கு. அவர் காத்திருக்கும் போது ஆண்டவர் கொடுக்குற காரியம் என்னன்னு கேட்டால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுக்குறார். சோர்ந்து போகிற பிள்ளைகளுக்கு அவர் பலன் கொடுக்குறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்குறார். சத்துவம் இல்லாததுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபருக்கு இடையறி விழுவார்கள். ஆனால் கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. என் அன்பு சகோதரியே, நான் எவ்வளோ பிரச்சனைகளை பார்த்துட்டு வரேன். நானும் ஒரு ஆண்டுகளை வந்த நாளிலேருந்து பிரச்சனைனா தேவனாய் கர்த்தர் உங்கள் மேலே பெரிய அன்பு வச்சுருக்கிறாரு. உங்களுக்கு உங்கள் மேலே பெரிய அன்பு. எல்லாத்துக்குமே அந்த அன்பு கிடைக்காது. ஆனால் யாருன்னா எனக்கு பிரச்சனையே கிடையாது, எனக்கு போராட்டமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்மளை அவர் சமூகத்தில் காத்திருக்க வைக்கிறது என்னன்னு கேட்டால் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்வார். காத்திருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவங்க தான் பைபிளில் நிறைய பேர் இருக்காங்க. காத்திருந்து தான் பெற்றுக்கொண்டாங்க. எல்லாருமே காத்திருந்து தான் தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. இல்லை, தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், அவர் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். தேவ சமூகத்தில் நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு நிறைய இடத்துக்கு அங்கங்கேட்டு ஓடிக்கிட்டு தான் இருந்தேன். அப்போ கூட அந்த பலன் அடையலை. அதனால எங்கேயுமே போகாத தேவ சமூகத்தில் இருந்து ஆண்டுடைய நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்தி இருக்கிறேன். ஆண்டு புதிய பலன் தருகிறார், புதிய உற்சாகத்தை தருகிறார், புதிய பலன் தந்து நம்மளை என்ன செய்கிறார், நடத்துகிறார். அப்போதான் அதில் தான் போட்டிருக்கிறேன். சங்கீதத்தில் கூட 29 கூட போட்டிருக்கோம். 29ஆம் சங்கீதத்தில் கூட வசனம் என்ன போட்டிருக்குன்னா, அதில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன கொடுக்குறாராம்? பலன் கொடுக்குறாராம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுக்குறாரு. சங்கீதம் 29ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் போட்டிருக்கு. கர்த்தர் தமது ஜனத்தின் பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். அவர் முதல்ல பலன் கொடுப்பார். ரெண்டாவது என்ன செய்கிறாருங்கிட்டா, ஜனத்தை சமாதானத்துக்கு பண்ணுறாரு, அதுக்கப்புறம் ஆசீர்வதிக்கிறாரு. அப்போ அவருடைய ஜனத்துக்கு தான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா புறஜாதி மக்கள் எல்லாத்துக்குமே அவர் தான் ஆண்டவர். ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு புது பலன் கொடுக்குறாரு. அந்த பலன் தான் முதல்ல பெற்றுக்கொள்ளணும். அந்த பலன் எல்லாத்துக்கும் கொடுக்க மாட்டார். ஆண்டவர் கொடுக்குற பலன் எல்லாத்துக்கும் கிடைக்காது. அவருடைய பலன் ஒரு அற்புதமான ஒரு பலன். அந்த பலத்தில் என்ன செய்யலாம்? கழுகு செட்டைகளை அடித்து மேலே எழும்பி போகிறது போல் கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த ஒரு புதிய பலனை கொடுத்து என்ன செய்வாங்களாம்? வைத்திருப்பார். அதனால தான் வசனம் சங்கீதத்தில் ஒரு வசனம் போட்டிருக்கோம். 103 கூட போட்டிருக்கோம் வசனம். சங்கீதத்தில் 103 என்ன வசனம் போட்டிருக்குன்னா, பிராணின அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமமாய் உன் வயது திரும்ப வாழ வயதை போல் ஆக்குகிறார். காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதம் உண்டு. கண்டிப்பாக திரும்ப வாழ வயதை போல் நினைச்சு வரான், ஆண்டர் மாற்றி வரான். அப்போ நம்ம நினச்சிக்கலாம், ஐயோ நான் அந்த காத்திருக்கிற காலத்தில் நிறைய பேர் சோர்ந்து போயிடுவாங்க. ஆபிரகாம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆபிரகாமே என்ன செஞ்ச சில காரியத்தை சோர்ந்துட்டார். அந்த ஆண்டர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை அவர் மறந்துட்டார். ஒரு காரியத்தில் அவங்க மறந்ததுனால தான் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, மனைவி சொல்லுக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சிட்டாங்க. சந்ததி எனக்கு வேணும், குழந்தை வேணும்னு சொல்லி மனைவி சொல்லும்போது தன்னுடைய அந்த அவளுக்குன்னு கொடுக்கப்பட்ட தோழி ஆகார திருமணம் முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அதனால அவங்களுக்கு பிரச்சனை தான் வந்துச்சு. அன்பு சகோதரியே,
அவங்க அப்புறம் காத்திருந்து அப்புறம் பெற்றெடுத்ததான் ஈசாக்கு. ஈசாக்கு ஒரு பெரிய ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அந்த ஆசீர்வாதம் வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் வேணும். ஈசாக்கின் ஆசீர்வாதம் எல்லா குடும்பத்துக்கும் வேணும். காத்திருந்து பெற்றுக்கொள்ளும் போது 86வது வயதில் தான் இஸ்மவேலை பெற்றார். 100வது வயசுல தான் என்ன ஈசாக்கு பெற்றார். அதுக்கப்புறம் ஒரு 14 வருஷம் காத்திருந்து தான் ஈசாக்கை பெற்றெடுக்கிறார். வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்ட பிள்ளையை பெற்றெடுக்கிறார். ஆனால் பெற்றெடுத்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாக அந்த ஈசாக்கு வந்து ஒரு நல்ல ஜெப வீரனை பெற்றெடுத்தார். ஒரு பொறுமைசாலியை பெற்றெடுத்தார். தகப்பனுக்கு பிரியமான பிள்ளையை பெற்றெடுத்தார். தகப்பன் என்ன சொன்னாலும் கேட்பார். மோரியா அந்த மலைக்கு போகிறதுக்கு தகன பள்ளி இருக்கிறதுக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டு போனால் நிறைய போகிறாருக்குனால அவருக்கு தெரியாது பிள்ளைக்கு. ஆனால் கட்டைகளை அடுக்கி அது மேலே படுன்னு சொன்னோன்னா படுக்கான். கையை கேட்டால் கையை கொடுக்கான். ஆனால் அவன் அப்பாட்ட கேட்குறான், விரவருக்கு தீப்பெட்டி இருக்குப்பா, பழி கொடுக்குறதுக்கு ஆட்டுக்குட்டி எங்கப்பான்னு கேட்கும்போது கூட அவன் என்ன சொல்கிறாருன்னா, கர்த்தர் பார்த்துக்குள்வார்னு சொன்னார். ஆனால் அந்த இடத்துல அந்த மலையில் போய் அவங்க என்னென்னா அப்படியே அப்பா கீழ்படுகிறார். ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட மகனை தான் ஆண்டவர் செஞ்சார், கொடுத்தார். காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அது தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசம் கர்த்தருடைய பர்வதத்தை பார்த்து கொள்ளப்படும் சொன்ன வார்த்தையின்படி ஆண்டவருடைய வார்த்தையை கனப்படுத்தி என்ன செஞ்சார், ஆண்டவர் ஒரு ஆட்டை கிடாவை காமிக்கிறார். ஈசாக்கு வெளியே கொண்டு வராங்க, கிடாவை தகன பண்ணிடுறாங்க. ஆனால் காத்திருந்து பெற்றது தான் ஈசாக்கு. நல்ல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளை. அந்த சங்கீதத்தில் அந்த ஆதியாகமத்தில் கூட நம்ம பார்த்தோம்னா அவர் வந்து இந்த 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் கூட அவர் துறவு தோண்டுவார். துறவு தோண்டும் போது அங்கே இருக்கிற மக்கள் எரிச்சுவாங்க. அந்த துறவை அந்த ஊற்று கிணறு அது மூடி போடுவாங்க. அதை மூடி போட பொறுமையாக இருந்தார் கெணிச்சுவார். அப்போ அந்த மூடி போட்டோம்னா வேற இடத்துல போய் துறவு தோண்டுவார். எதிர்த்து போராடவே இல்லை அவர் ஒரு பயங்கரமான பஞ்சம், மக்கள் பஞ்சத்தில் வாடுறாங்க. அங்கே விதைக்கிறாரு. விதைக்கும் போது அங்கே நினைச்சார் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா தேவ பிள்ளைகள் காத்திருந்து பெற்ற பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அந்த ஆசீர்வாதமாக தான் இருக்க முடியும். ஆண்டவர் சமுதிரம் காத்திருக்கிறார், தகப்பன் காத்திருக்கிறார், ஈசா கிடைச்சிடாரு காத்திருக்கிறார். ஈசாக்கும் இருக்கிறேன்னா திருமணம் முடிஞ்சு 40 வயதில் திருமணம், 60 வயசில் தன் மனைவிக்காக தேவ சமுதிரம் ஜெபிக்கிற ஒரு மகன். 60 வயதில் குழந்தை பெற்று எடுக்கிறார். 8 பிள்ளைகளை காத்திருந்து ஆசீர்வாதத்தை பொறுமையோடு பெற்றுக்கொள்கிறார். அப்போ எல்லா வகையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பொறுமை வேணும். பொறுமை இருக்கும்போது அந்த ஆசீர்வாதத்தை அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விதவிதைக்கிறாரு, 100 மடங்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மந்தையில் எல்லாம் நினைச்சு பெருகுது. அவர் வர அடிச்சுறாரு, விருத்தி அடைகிறாரு, மகா பெரிய மனிதனாக ஆகிறாரு. 14ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா 26 ஆதியாகமம் 26:14 அவனுக்கு ஆட்டு மந்தையும் அநேக பணியிடக்காரரும் இருந்தபடியினால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டாங்க. 13ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா அவன் ஐஸ்வர்யனுக்கு வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். 12ஆம் வசனத்தில் அவன் விதைக்கும் போது அந்த தேசத்தில் விதவித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து 100 மடங்கு ஆசீர்வதிக்கிறார். அந்த தேசம் வந்து இந்த பஞ்சம், பயங்கரமான பஞ்சம். அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. அப்போ ஊற்று தோன்ற இடத்துல தான் தண்ணி வருது பாருங்க. அந்த ஊர் மக்கள் வந்து தண்ணியை தோன்றுறாங்க, இங்கே தண்ணி வரல. ஆனால் கர்த்தர் அந்த ஈசாக்கு தோண்டும் போது அங்கே ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்குறார். காத்திருந்து பெற்ற பிள்ளை, வாக்கு தத்தத்தின் மகன் ஈசாக்கு. அப்போ எந்த ஒரு காரியத்திலையும் காத்திருந்து தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டா நம்ம சந்ததிகளும் என்ன செய்யும், ஆசீர்வதிக்கப்படும். அன்னைக்கு ஆபிரகாம் காத்திருந்தார், அது நிமித்தம் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு, அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார். யாக்கோப்புடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்பட்டான் யோசேப்பு. அப்போ அந்த சந்ததி காத்திருக்க அந்த சந்ததிகள் என்ன செய்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்படுறாங்க. உங்கள் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படணும்னா தேவனுக்கு காத்திருங்க. ஒரு முறுமுறுப்புன்னு சொல்லாதீங்க. ஏன் ஆண்டவர் எனக்கு இந்த வறுமை, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் போராட்டம், எனக்கு ஏன் கண்ணீர், எனக்கு ஏன் இந்த கவலை அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் நினச்சிங்க போராடுங்க. தேவன் சமுத்திரம் நின்று ஏசப்பா இந்த காரியத்தில் எனக்கு ஆசீர்வாதத்தை தாங்க, இந்த காரியத்தில் நீ ஆசீர்வதிங்க அந்த சொல்லி ஒரு பேசுவார்.
பொறுமையாக அப்படி இரு, நான் உன்னை இப்படிலாம் வைப்பேன், இப்படிலாம் பேசுவார் ஆண்டவர். அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்யணும்னா சந்தோஷமாக கழிவுறணும். என்கிட்ட கர்த்தரை நம்பின பிள்ளைகளை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். அவரை நம்பின பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க. நம்ம உலகத்தை நம்பலை, உலக மனிதர்களை நம்பலை, உலக மாயைகளை நம்பலை, நம்ம ஆண்டவரை நம்பியிருக்கோம். வானத்தையும் பூமியும் படைச்ச ஆண்டவரை நம்பி இருக்கிறதுனால ஒருபோதும் அவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். அவரை நம்பின பிள்ளைங்களை ஆண்டவர் வெட்கப்படுத்தவே மாட்டார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவன். அதனால் கலங்காதீங்க. தேவ பிள்ளைகளாகி நீங்கள் யாராக இருந்தாலும் தான், ஐயா நான் இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரொம்ப கஷ்டப்படுறேன், வறுமையில் போகிறேன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட நெருங்கி வாங்க. வாஞ்சியோடு அவரை தேடுங்க, வேதத்தை நல்லா வாசிங்க, நல்லா ஜெபிங்க, ஆலயத்தை நேசிங்க. அவரை நம்பின பிள்ளைகளை அவர் விட்டவே மாட்டார். நான் பார்த்துருக்குறேன். சங்கீதம் 91:14 நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்கும். அந்த வசனம் சொல்லுவேன், அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடினால் அவனை விடுவிப்பேன். பாருங்கள், சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன். இப்போ அவருடைய நாமத்தை அறிஞ்சிருக்கிறோம், ஆனாலும் நம்மளை இன்னும் நெருங்கி போக தெரியல. அவருடைய ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணுங்கிறது தெரியல. ஆனால் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் அவருக்கு வாஞ்சியாக இருக்கணும். அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளணும்னா அவர்கிட்ட வாஞ்சியாக இருக்கணும். ஒரு ஆலயத்தை அதிகமாக நேசிக்கணும். கடமை கிறிஸ்தவங்களை இருக்கவே செய்யாதீங்க. கடமை கிறிஸ்தவங்களை இருந்தால் நிறைய ஆசீர்வாதம் இருக்க தான் செய்யும். ஆனால் ஏசப்பா அங்கே இருக்க முடியாது, பரலோகத்தில் போக முடியாது. அவர்களை வாஞ்சியாக இருந்து அவரை பயபக்தியோடு வேதத்தை வாசிக்க, தியானிக்க, ஜெபிக்க, அவர் வசனம் பைபிளை எடுத்திங்கன்னா அவர் என்னெல்லாம் சொல்லியிருந்தாரோ கொஞ்சம் முடிஞ்ச அளவில் கொஞ்சமாவது கீழ்ப்படிவோம். என் சத்தத்தை கவனிங்கன்னு இருக்கிற வசனம் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனம் போட்டிருக்கு. என் சத்தத்துக்கு உண்மையாக செவி கொடுப்பாயானால் இந்த பூமியில் சகல ஜாதியிலும் பார்க்கிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். உண்மையாக சத்தத்துக்கு செவி கொடுத்து நம்மளால் முடிஞ்ச காரியத்தை நம்ம செய்வோம். ஆண்டவர் அதிகத்தை நம்ம குடும்பத்தை நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் அன்பு தேவ பிள்ளையை அவருக்கு வாஞ்சியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை உயர்த்துவார். வாஞ்சை இல்லாமல் நம்ம ஏன்னா தானோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை தெரிவிக்க முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதனால் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் அவருக்கு வாஞ்சியாக இருந்து அவருக்கு இன்னும் நெருங்கி வர உங்களை கண்டிப்பாக ஆண்டவர் உயர்த்துவார், கண்டிப்பாக உயர்த்துவார். அது அப்படி தான் போடுறது. என் நாமத்தை அவனை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த இடத்துல வைப்பேன்னு தான் ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் உயர்த்துவார். உங்களை நீங்கள் கலங்காதீங்க. தேவ சமூகத்தில் நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலை தூசியெல்லாம் உதறிட்டு எலும்பு காண்டிருக்காங்க. 52ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் கொடுக்கல, தூசியை உதறிட்டு நீ எலும்புன்னு தான் சொல்லியிருக்காரு. தூசியை உதறிட்டு சோம்பேறித்தனம் அதெல்லாம் உதருங்க, தேவனுக்காக எலும்புங்க, ஆலயத்தை தேடுங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு சொல்லி கேட்டு அதுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் இன்னைக்கு ஆண்டவர் ஊழியக்காரர்களை கொண்டு நம்மளை பேசிக்கிட்டு இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் திருச்சபையிலையும் கன்வென்ஷன் கூட்டங்களையும் ஆவியானவர் நினச்சி நான் பேசிக்கிட்டே இருக்கேன். ஒரு மனிதன் பேசலை, மனிதன் பேசுகிறான்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிட்டோன்னா ஒரு இதுக்கும் அதில் லைக் பண்ண மாட்டோம். ஆண்டவர் சத்தம் அவர் எழுசுகிறார், பேசுகிறார். யோவான் ஸ்தானம் கொண்டு அவர் எச்சரிச்சார், எல்லா மக்களையும் வெளியும் பாம்பு குட்டிகளே மனம் திரும்புறதுக்கு உங்களுக்கு யார் இதை சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்பார். அதனால் ஆண்டவருடைய சத்தியத்தை போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க திருச்சபைகளில், கன்வென்ஷன் கூட்டாங்கல்ல. கேட்டு நீங்கள் என்ன சொல்லணும், கீழ்ப்படியணும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் எதையும் வச்சு நினச்சக்கூடாது. நம்ம இருந்த நிலைமையில வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னால் ஆசீர்வதிப்பார். நீங்கள் போராட்டி தேவ சமூகத்தில் செபிக்கிற பிள்ளைங்களாக இருந்து ஆண்டவரை முன்னால் வைத்து அவரையே பிரியப்படுத்தினா கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஜெபத்தில் நம்ம நேரத்தை விடணும், தேவ சமூகத்தில் நேரத்தை கொடுக்கணும். அங்கே இன்னும் ஓடுங்கன்னு சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்லலை, ஆலயத்தை தேடணும். ஆனால் அவர் சமூகத்தை என்ன செய்யணும், பிடிக்கணும். சங்கீதத்தில் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பரிசுத்தில் நித்திய பேரின்பம் உண்டுன்னு சொல்லியிருக்கிறார். பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நித்திய பேரின்பம் இருக்குது. பரிபூர்ண ஆனந்தம் இருக்குது, நித்திய பேரின்பம் பரலோகராட்சியம் இருக்குது. அப்படி சமூகத்தை நினைச்சு நம்ம ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுது. உங்களுடைய சமூகம், இப்படி சமூகத்தை தான் தேடணும். சமூகத்தை தேடும்போது நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. தேவ சமூகம் தான் நமக்கு முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் அவங்களுக்கு அங்கேயும் ஓட முடியாட்டாலும் தேவ பிள்ளைகளாகி நீங்கள் என்ன செஞ்சுக்காதீங்க,
தேவ சமூகத்தை பிடிச்சிக்கோங்க. தேவ சமூகத்தை பிடிக்கும்போது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதாவது சங்கீதம் இந்த 91 அவன் என்னிடத்தில் வாஞ்சையாக இருக்கப்பட அவனை விடுவிப்பேன். ஆண்டவர்கள் வாஞ்சையாக தாகமாக இருந்தால் தான் விடுவிக்க முடியும். அந்த இளையகுமாரன் கதையில் கூட நம்ம பார்க்கும்போது அவன் அப்பா விட்டு பிரிஞ்சு போயிருந்தாரு. அப்பா விட்டு பிரிஞ்சு போய் அப்பா வீட்டில் இருக்கும்போது அதில் எல்லாம் ஆசீர்வாதத்தோடு இருந்தான். அப்பா விட்டு தூரமாக போனோம்னா அவனோட சாப்பிட கூட ஆகாரம் கிடைக்காம போயிட்டான். ஆனால் புத்தி தெளிஞ்சு திரும்பி வரும்போது அப்பா நினச்சிடாருன்னா அவருக்கு அப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. மகன் வர்றதை பார்த்து நினச்சிடாரு, எதிர்பார்க்குறாரு. அந்த எதிர்பார்ப்பு நம்ம ஆண்டவர் நினைக்கி நம்மளை எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. என் பிள்ளைங்க என்கிட்ட வந்துடாத மாட்டாங்களான்னு. அப்போ அவரை தேடி வரும்போது அவங்களுக்கு என்ன கிடைக்குது? முத்திர மோதிரத்தை கொடுக்குறாரு, வஸ்திரங்களை கொடுக்குறாரு, பாதரிச்சையை கொடுக்குறாரு, நல்ல கொளுத்த கன்றில் அடித்து நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு. எல்லாம் எழுந்து போன எல்லா ஆசீர்வாதத்தையும் அவர் பெற்றுக்கொள்கிறான். அப்போ அப்பாட்ட வரும்போது அந்த ஆசீர்வாதம் அவருடைய அப்பாவை தேடி வரணும். தேடி வந்து அந்த ஆசீர்வாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அப்பா தேடி வராமல் இருந்த நிலைமையிலே இருந்துருந்தாச்சுன்னா அந்த சாப்பாடு கூட கிடைக்காம உட்காந்து கொடுக்காங்க. அந்த காரியம் தான். அப்போ அப்படியே இருக்க அப்படியே தான் போயிடும். அதனால் தெய்வ பிள்ளைகளாகி நீங்கள் ஏசப்பாவை தேடுங்க. ஏசப்பா தேடி அவர் சமூகத்தை பிடிக்கும்போது ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சரி தான். நம்ம வந்து உலகத்தான் கிடையாது. உலகத்தின் மக்களோட நம்ம ஒத்து போகிறதுக்கு உலகத்தான் இல்லை. கர்த்தர் வேர் பிரிக்கப்பட்ட பிள்ளைகள், பரலோராஜ்யத்துக்குரிய பிள்ளைகள். அப்போ வந்து எந்த ஒரு காரியமானாலும் ஆண்டவரே நான் இப்படி பாதையில் நான் வர்றேன், எனக்கு ரொம்ப வேதனை, எனக்கு வந்து இவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், இவ்வளோ கண்ணீர் மத்தியில் வந்துக்கிட்டு இருக்கிறேன், கடன் மரத்தோடு வியாதியோடு பல பிரச்சனைகளை நான் தாண்டி வரேன் ஆண்டவரேன்னு சொன்னாலும் கூட ஆண்டு நம்ம கூட இருந்து நம்மளை கரை சேர்த்து நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆனால் அந்த நேரத்தில் தேவ சமூகத்தை நீங்கள் அதிகமாக தேடணும். தேவ சமூகத்தை நீங்கள் அதிகமாக தேடும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஆசீர்வாதம் உண்டு. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து வாஞ்சை, அந்த வாஞ்சை வந்து ஒரே ஒரு மனிதனுக்கு உண்டு. சகைக்கு இருந்துச்சு. பெருங்கூட்டம் வந்தாலும் கூட ரட்சிப்பு அந்த மகன் பெற்றுக்கொண்டார். அவன் வரி வசூலிப்பனவாக இருந்தாலும் சரி தான், அவன் அநியாயமாக வட்டிகள் வாங்கியிருந்தான் சரி தான், இயேசுவை பயணிச்சு. ஆனால் சமாதானம் இருந்திருக்காரு. சமாதானம் இல்லாதவங்க தான் இயேசுப்பா தேடி ஓடி வருவாங்க. எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி பணம் ஏகப்பட்ட பணம் இருந்தாலும் எப்படிப்பட்டவரோன்னு தான் பார்க்குறக்கு வந்தான். ஆனால் அந்த இடத்துல என்ன செஞ்சான்? ஆண்டவர் பிடிச்சி கொண்டான். ஆண்டவர் வீட்டுக்கு வாரேன்னு சொன்ன வாஞ்சியோடு ஓடி வந்தான். வாஞ்சியோடு வந்ததுனால ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். அதே போல் கட்டுரை பிள்ளைகள் வாஞ்சையோடு தாகத்தோடு ஏசப்பா தேடும்போது ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை, இன்மைக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீங்க. மறுமைக்குரிய ஆசீர்வாத நித்திய ராஜ்யத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க. ஆனால் கட்டுரை பிள்ளைகளாக நீங்கள் ஆண்டவர் காத்திருந்து நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். தேவ சமூகத்தில் காத்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் கலங்காதீங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். கண்கள் முடிச்சு ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பா அந்த வேலை கர்த்தருக்கு காத்திருந்து புது பலன் அடைந்து கழுகளை பல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் வேதத்தில் பார்க்குறையா. உங்களுடைய பாதத்தில் காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் புது பலன் அடைந்து நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். அப்பா அப்படியே கர்த்தர் செய்யப்போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்கிறோம். கர்த்தரை நாம் பயன்படுத்தும். இயேசுவை நாம் ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமென். நாத்துமாவே கர்த்தரை சோதரி, முழு சாந்தை சோதரி, நாத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரமே மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.